மறுபிறவி யாருக்கெல்லாம் ஏற்படாது அப்படிங்கிற சந்தேகம் பொதுவா எல்லாருக்கும் இருக்கும். மறுபிறவியை பத்தி சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பிறப்பு அப்படிங்கிறது எப்படி இயற்கையின் நியதியோ அதே போலதான் இறப்பு அப்படிங்கிறதும். பிறப்பு இறப்பு ரெண்டுமே அழிக்க முடியாத ஒரு தீர்ப்பு தான். இப்படிப்பட்ட பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் நடுவுல மறுபிறவி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குதா? அப்படியே மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தாலும் யாருக்கெல்லாம் அந்த மறுபிறவி கிடையாது அப்படிங்கறத அந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு மனிதனோட வாழ்க்கை முடியறது இல்ல. மரணத்துக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப அது ஒரு தொடர்கதையா தொடருது. யாருக்கெல்லாம் மறுபிறவி ஏற்படாது அப்படிங்கிற சந்தேகம் பொதுவா நம்மள பலருக்கு இருக்கக்கூடியது. மறுபிறவியை பற்றி சாஸ்திரங்கள், கருட புராணம், கடோபனிஷதம் இது எல்லாமே ஒரு செய்தியை சொல்லுது. அது என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம். பொதுவா பூமியில பிறந்த மனிதர்கள் அவங்க பூமியில என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையுமே அனுபவிச்சு முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறவி ஏற்படுவதில்லை. கர்மா இருக்கிறவங்க தங்களோட கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக தான் பூமியில பிறக்கிறாங்க. அதனால இந்த பூமிக்கே கர்ம பூமின்னு ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறதுக்கு காரணம் அவங்கவுங்க கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக தான். ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க வேண்டிய எல்லா கர்மாவையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம், அதாவது ஒருத்தரோட கர்மா எல்லாமே அவங்க அனுபவிச்சுட்டாங்க, அவங்களோட கர்மா எல்லாமே கரைஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு சமயத்துல அவர்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது இல்லை. இந்த உலகத்துல எது மேலையுமே ஆசை இல்லாம வாழ்றவங்களுக்கும் எது மேலையுமே பற்று இல்லாம வாழ்றவங்களுக்கும் யோகிகளுக்கும் மறுபிறப்புங்கிறது இல்லை. ரொம்பவும் பக்தியோட இறைவன் ஒருவனையே பற்றி பிடித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காகவே அர்ப்பணித்து வாழக்கூடியவங்களுக்கும் மறுபிறவி இல்லை. இந்த மாதிரி வாழக்கூடியவங்க இறைவனோட கட்டளைப்படி வாழ்வாங்க. இப்படிப்பட்டவங்க பந்தம், பாசம், மோகம், காமம், அகந்தை அப்படிங்கிற மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு உலக வாழ்க்கையை வெறுத்து எப்பவுமே இறைவனையே தியானித்து இறைவனோட பெயரை எப்பவும் கூறிக்கிட்டே இருக்கக்கூடிய உண்மையான பக்தர்களுக்கு மறுபிறவி இல்லை. நம்மளோட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பரமாத்மாவில இருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே ஒரு நாள் பரமாத்மாவுக்குள்ள போய் சேர்ந்தே ஆகணும். அப்பேற்பட்ட அந்த நிகழ்வு ஒரு பிறவியிலையும் நிகழலாம், பல பிறவிகள்லையும் நிகழலாம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரங்கள். இப்போ யாருக்கெல்லாம் மறுபிறவி உண்டு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க மறுபிறவி உங்களுக்கு வேணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நீங்க செய்யக்கூடிய செயல்களை வச்சும் நடந்துக்கிற முறையை வச்சும் தான் மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முடிவாகுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.